தொடர்ந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றியான தகவலை பார்க்கலாம். இதுவரையும் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இனிமேல் தான் நாங்க வாங்க போறோம், அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறவங்களுக்குமே என்ன செய்யணும் அப்படிங்கறதை பார்க்கலாம். முதல்ல மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒரு 2.5-3 வருஷமாகவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1,17,00,000 மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல 1 கோடி கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 2வது கட்டம் 3வது கட்டத்தில் ஃபார்ம் கொடுத்து இப்போ மொத்தமாக 1,17,00,000 பேர் என்ன இருக்காங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. கடந்த ஆட்சி வரையும் என்ன ஆச்சுன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாவா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த தடவை ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு எல்லாருமே வந்து ஏத்துனாங்க. 2000 ரூபாய் டிஎம்கே, ஏடிஎம்கே 2000 ரூபாய், டிவிகே வந்து 2500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு டிவிகே ஆட்சியில வந்திருக்கிறனால அவங்க 2500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு மாசம் 2500 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வருது. அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போட்டுருவாங்க. அதை அவங்க எப்ப வேணும்னாலும் எடுத்து செலவு பண்ணிக்கொள்ள முடியும். இதுல எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, ஆல்ரெடி 1,17,00,000 பேருக்கு கொடுத்தாங்களே அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா இல்ல புதுசாவும் கொடுப்பாங்களா மத்தவங்களுக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்குலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் வந்து விடுபட்டாங்களோ அவங்களையும் சேர்த்து நாங்க கொடுப்போம். மொத்தமா 2.5 கோடி மகளிர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே கொடுப்போம். 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு கொடுப்போம். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த முதியோர் ஸ்கீம் அந்த மாதிரி இருக்க மாட்டிருக்கு. அதனால வந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மகளிருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வராது, மற்றபடி எல்லாருக்குமே வரும்னு சொல்லப்படுது. அப்ப மொத்தமா வந்து மகளிருக்கு ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கும் இன்னும் வந்து விடுபட்டவங்களுக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. 3 மாசத்துடைய காசை ஒட்டுக்கா போட்டு அது போக 2000 ரூபாய் என்ன பண்ணாங்க, கோடை விடுமுறை தொகைன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த காசு கொடுத்ததோட இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை நின்றுருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சனால இனிமேல் கொடுக்கக்கூடிய மாசத்துக்கு மட்டும் தான் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். கடந்த மாசம் வரை நம்ம 1000 ரூபாய் அப்படிங்கக்கூடிய கணக்குல வாங்கிட்டோம். அப்ப இந்த மாசத்துக்கு எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆளுநர்கிட்ட போய் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. லெட்டர் கொடுத்த போது ஆளுநர் என்ன பண்ணல, அந்த அதிகமான எண்ணிக்கை இப்போதைக்கு இவங்கள்ட்ட 107 தான் இருக்கு. 108 டிவிகே ஜெயிச்சாலும் 107 தான் வச்சுக்க முடியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதியில விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க போது அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு தொகுதி என்ன பண்ணும், அவங்க ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்ப மொத்தமா 107 சீட்டு தான் இவங்கள்ட்ட இருக்குது. மொத்தமா 117 வந்தாதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியும். நிரூபிச்சா மட்டும்தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நிலையில இவங்கள்ட்ட மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-11 சீட் வந்து தேவைப்படக்கூடிய நிலைமையில இருக்காங்க. 10-11 சீட்டை எங்க வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே விட்டுட்டு ஏடிஎம்கேவி விட்டுட்டு கடைசியா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ்க்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க. அது இல்லாமலும் இன்னும் சில வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து லிங்க் ஆயிருக்காங்க டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட. அவங்களை அங்கிருந்து பிரிச்சுட்டு வந்து இங்க டிவிகேல சேர்த்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இவங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இப்ப பார்க்கும்போது காங்கிரஸ் 5 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு 5 வந்து எம்எல்ஏ கிடைச்சிட்டாங்க. இன்னும் 5 வந்து கிடைச்சா போதும். அந்த 5 வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க அந்த கூட்டணியில இருக்கவங்களாம். ஏன்னு பார்த்தா இப்ப திடீர்னு ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஏன் நம்ம இந்த பக்கம் வரணும், அந்த பக்கமே இருந்துக்கலாம், ஏன்னா அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னா அவங்க கூட இருந்துக்கலாம்னு பாத்துட்டு இருக்கிறதுனால இப்ப இந்த சின்ன சின்ன இருக்கிறவங்க எல்லாம் யாருமே வந்து எடுக்க முடியாம இருக்கு. அப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம இருக்கிறதுனால இன்னும் வந்து இவங்க ஆட்சியே அமைக்கல. ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போட்டதுக்கு பிறகுதான் இந்த ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க வந்து இறக்கி மக்களுக்கு பலன் தர முடியும். அதனால வந்து இன்னுமே இன்னைக்கு வந்து பதவி ஏற்பாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு வரையும் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படல, வந்து பதவி ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து அவர்களுக்கு அழைப்பு கொடுக்காததன் காரணமாக அதுவே தள்ளி போறதுனால வேற எந்த ஒரு ஸ்கீம்ஸையும் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த முடியாம இருக்காங்க. ஆனா முதல் கையெழுத்தாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை நாங்க வந்து கொடுப்போம் இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாசம் கடைசிக்குள்ள மகளிர் உரிமை தொகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் வாங்கிட்டு இருக்க 1,17,00,000 சேர்த்து இன்னும் வாங்காதவங்களுக்கு சேர்த்து கொடுக்க போறாங்க. ஆனா இதுக்கு ஃபார்ம் கொடுத்து அப்படி வந்து அப்ளை பண்ற தேவை இருக்குமா, இல்ல எலிஜிபிலிட்டில இல்ல 60 வயசுக்குள்ள கவர்மெண்ட் ஜாப் போகாத யாரா இருந்தாலும் கொடுத்துருவோம்னு சொல்றது வச்சு ரேஷன் கார்டுடைய கணக்கு வச்சு இவங்க கொடுத்துருவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதனால அந்த சமயத்துல இந்த எலெக்ஷன் வந்து இப்ப முடிஞ்ச நிலைமையில ஆட்சி அமைக்கிறதுல தான் கொஞ்சம் இழுபறியா இருக்கு. ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு ஃபார்மை பத்தி வந்து என்ன பண்ணுவாங்க, நியூஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நம்ம கொடுக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, எங்களுக்குலாம் வருமானு கேட்டு இருந்தாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வரும். யாரெல்லாம் வந்து வாங்க முடியாம இதுவரை அப்ளை பண்ணி கேன்சல் ஆச்சோ, இதுவரை எங்களுக்கு அப்ளை பண்றதுக்கே டேட்டே தெரியாம விட்டுட்டோம்னு சொல்றீங்களோ எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், இந்த தடவை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கறது அவங்க அறிவிச்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே வரும்.
இன்னும் யாருக்குமே வாங்கிட்டு இருக்கவங்களுக்கே வரல அப்படிங்கறனால, ஏன்னா நிறைய பேர் மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு இருக்கு, நமக்கு தான் வரல, நாம எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம தான் கமெண்ட்ல கேட்குறீங்க. யாருக்குமே வரல, இன்னும் எல்லாருக்குமே கொடுக்க போறாங்க. இந்த மாசம் கடைசிக்குள்ள வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அவங்க கொடுக்கும்போது ஏதாவது வந்து ஃபார்ம்லாம் இருந்தா நம்ம உங்களுக்கு அறிவிப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மாசம் 2500 ரூபா கொடுக்குறோங்கிறதோட நின்றுக்கோ தவிர யாருக்கும் இன்னும் போய் சேரல. இந்த தடவை கொடுக்கும்போது எல்லாருக்குமே சேர்த்து கொடுக்க போறதாகவும் தகவல் தான் இருந்துட்டு இருக்கு. 60 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த தடவை மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு இதை பத்தியான அப்டேட் வரும்.